பேய்குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல்ல நம்மளோட எதிர்ப்பவர் தமிழக பாஜகவின் ஆன்மீகம் மற்றும் ஆலய மேம்பாட்டு அணியின் மாநில தலைவர் திரு நாச்சியப்பன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க கார்த்திக்? ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க தான் இங்க தமிழக அரசியல்ல பரபரப்பா வச்சிருக்கீங்க. அது இங்க உங்க உள்துறை அமைச்சர் எல்லாம் வரப்போக இப்ப திமுக அமைச்சா இருக்கிற பொன்முடி திமுகவோட துணை பொதுச் செயலராகவும் இருக்காரு. அதை இப்ப நீக்கியிருக்காங்க. அவர் சற்று சமூக வலைதளங்கள்ல பார்த்திருப்போம். பெரிய வைரலா போனது ஒரு பேசின காது கேட்க முடியாது, நம்மளே அது சொல்லவும் முடியாது அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு. அந்த அளவுக்கு மீண்டும் இந்து மதத்தை வைணவத்தையும் சைவத்தையும் கொச்சையா பேசியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து திமுகவினர் இப்படி பேசுறதுக்கான காரணம் என்ன? அவர் டாக்டர் பொன்முடி அப்படின்னு போட்டுக்கிறாரு. அவர் உண்மையில டாக்டரா என்னன்னு தெரியாது. ஆனா இப்ப எனக்கு புரியுதுங்க. அவர் இந்த டிவி சேனல்லாம் ராத்திரி ஒரு டாக்டர் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க பாத்தீங்களாங்க. அவர் கூட கொஞ்சம் டீசெண்டா பேசுவாங்க அந்த டாக்டர்ஸ் எல்லாம் கூட. அவ்வளவு மட்டமா இவரெல்லாம் டிவி சேனல் நைட்டு டாக்டர். இவர் என்னங்க பேசுறாரு? இவரெல்லாம் ஒரு அமைச்சர்னு சொல்றதுக்கு எந்த ஒரு தகுதி இருக்கா அவருக்கு? அருகதை இருக்கா? இவர் தொடர்ந்து மக்களை இழிவுபடுத்துறது தாங்க இந்த பொன்முடி அவர்களோட வேலை. அவருக்கு எவ்வளவு வாங்கப்பட்டாலும் அவருக்கு அது தோணுமா தோணாதான்னு தெரியல. அவரோட அறிவுக்கு அது என்னதான் அவருக்கு புலப்படும்னு எனக்கு புரியல. இதே மாதிரிதான் முன்னால பெண்கள் எல்லாரையும் ஓசி பஸ் அப்படின்னு பேசினாரு. அவரு பிரச்சாரமோ எங்கேயோ போகையில எல்லாம் சேர்த்த வாரி அவர் மூஞ்சில போட்டாங்க. அப்போ அதுக்கு உடனே இவர் பேசினவரை ஒன்னும் ஆக்ஷன் எடுக்கல இந்த அரசாங்கம். எவன் தூக்கி சேர்த்த போட்டானோ அவனை விரட்டி விரட்டி பிடிச்சி அவனை தூக்கி உள்ள தள்ளி, அதாவது பொதுமக்களை வச்சிருக்கிறது. இது திமுகவுக்கு வாடிக்கை தான். இவர் என்ன பேசியிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் பெண்களை இழிவா பேசினது, 2வது மத கலவரத்தை உண்டு பண்ற மாதிரி ஐயர் ஐயங்காரு அப்படின்னு சொல்லி, கொஞ்சமாவது அவருக்கு எதுவும் இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியலங்க. இந்த கட்சி இதுக்கு புதுசு கிடையாதுங்க. இவங்க தொடர்ந்து இவங்க இதே தான் இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் அவங்களோட துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க ஒண்ணு பேசுறப்பவே அவர் பேசுறப்பவே சனாதனத்தை எதிர்த்து பேசுறேன், அதை பேசுறேன், இதை பேசுறேங்கல்ல. நீங்க அதுக்கான எந்த ஒரு எதிர்ப்பும் கிடையாது அவங்க கட்சியில. அவங்க எதுவுமே யாருக்கும் ஒரு மரியாதையோட ஒரு டிக்னிஃபைடா ஒரு மகளிரையும் பெண்களையும் எப்படி இந்த மாதிரி எல்லாம் கொச்சையா பேசக்கூடாது, இந்த எந்த ஒரு புரிதலும் அவங்களுக்கு கிடையாதுங்க. பாத்தீங்கன்னா ஆராசாவே முன்னால ஒரு இடத்துல பேசியிருக்காரு. ஏதோ தேவதாசிகள் அது இதுன்னு சொல்லிட்டு இந்து மதத்தை இழிவுபடுத்துற மாதிரி ஒண்ணு பேசினாரு. அடுத்தது அவங்க கட்சியில திமுகல பாருங்க ஆர்.எஸ். பாரதி, அவரு ராமரை பத்தி பேசினாரு. இன்னொருத்தர் திமுகவை சேர்ந்த டி.கே. இளங்கோவன், அவரும் அதே மாதிரி தான் பேசினாரு. ஏன் நீங்க இப்ப முதல்வர் ஸ்டாலின் அவங்க கட்சி தலைவரு முன்னால என்னங்க பேசினாங்க? இந்துக்கள் கோவில்கள்னா அப்படி இருக்கும், அவங்க மந்திரம் இப்படி அது இது. இவங்க கண்டினியூஸா இவங்களுக்கு கடவுள் மறுப்பு கொள்கை இருக்கு, கன்சாலிடேஷன் ஆஃப் மைனாரிட்டிஸ்ங்கிற ஒரு கான்செப்டை வச்சுட்டு இந்து என்ன சொல்றாங்க, இது நீங்க சொல்ற மாதிரியே இது பேசுறதுக்கான தைரியம் ஒண்ணு இருக்குல்ல, மக்கள் எங்க பக்கம் தான் இருக்காங்க, நாங்க என்ன பேசினாலும் அப்படிங்கிற ஒரு இதுவும் அவங்களுக்கு இருக்கே. இல்லைங்க, இனிமேல அதெல்லாம் நடக்காது. ஏங்க சேர்த்த வாரி மேல போடையில அப்புறம் மக்கள் எப்படிங்க பக்கத்துல இருக்காங்க சொல்லுவீங்க? இப்ப எல்லாருக்கும் புரிதல் இருக்குங்க. முன்னால மீடியா இவங்க மீடியா மட்டும் இருந்ததுன்னா இது யாருக்கும் மக்களுக்கு தெரியாது. இன்னைக்குதான் சோசியல் மீடியா ஆச்சு இல்ல. ஒரு செகண்ட்ல அந்த வீடியோ நெட் வைரல் ஆயிடுச்சுங்க. அவ்வளவு பேரும் காட்டு தீ மாதிரி ஃபுல்லா அது. எல்லாத்துக்கும் அப்படியே கனிமொழி அவர்கள் ஆவும் பேசுவாங்க. வெறும் ஒரு கண்டனம் சொல்றாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரை நாங்க கட்சியில இருந்து சஸ்பெண்ட் பண்றோங்கிறாங்க. நீங்க யாராவது ஒருத்தரை சீரியஸா நீங்க நடவடிக்கை எடுத்தா தானே அடுத்த அமைச்சர்கள் இது மாதிரி பேசுறதுக்கான தைரியம் வராது. இவங்க எல்லாருமே நான் என்ன வேணா பேசுவேன், என்ன வேணா பண்ணுவேன், எனக்கு எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு எனக்கு தெரியும், கடைசியில நாங்க என்ன பண்ணுவோம்னு பாரு. அதாவது வெறும் வெட்டி உருட்டலுங்க இது. ஆனா இந்த தடவை இந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா இது பக்காவா ரிஃப்ளெக்ட் ஆகும் பாருங்க. மக்கள் அத்தனை பேருக்கும் புரிஞ்சிருக்கு. இல்லைன்னா யாருமே அவரை சேர்த்து தூக்கி போட மாட்டாங்கல்ல. இன்னைக்கு பேசுனதுக்கு அவர் எலெக்ஷன் டயத்துல போட்டுங்க மக்கள் முன்னால என்னது மக்கள் தூக்கி ஊத்துறாங்கன்னு பாருங்க நீங்க. அதாவது நீங்க சொல்ற மாதிரி எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருந்த கட்சி இப்ப கனிமொழி அவர்கள் டைரக்டா முதல் ஆளா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்கல்ல. இருக்கட்டுங்க, நீங்க திமுக எல்லாரோட குடும்ப பெண்களும் கோயிலுக்கு போவாங்க. ஆனா as a பார்ட்டி திமுக
கண்டிப்பா வந்து எப்போ பார்த்தாலும் நீங்க பார்த்திருப்பீங்களே, அவங்க தலைவர் குருநாதர்ன்னு சொல்ற ஒரு பெரியாரோட புத்தகம். பக்கம் 21ல அவரே சொல்லியிருக்காரு, இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு. ஸோ இதுதான் வந்து திமுகங்க. அவங்க வெளியில மக்களுக்கு ஒரு வேஷம் போடுவாங்க. உள்ள கட்சியில ஒண்ணு. இப்பதான் 2யுமே ஈக்குவேட் பண்ணி பார்க்குறது தான் சோசியல் மீடியா இருக்குங்க. எல்லாருக்குமே தெரியுது. இவங்க குடும்பத்துல கோயிலுக்கு போறாங்க. அடுத்த நாள் பார்த்தா இவங்க இந்த மாரி உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அ ஏங்க அவருக்கு ஏதாவது கொஞ்சமாவது மூளை இருக்காங்க? என்ன பேசுறாருங்க? அ அதாவது இந்துக்கள்னா பட்டை அடிப்பாங்க. வைஷ்ணவர்கள்னா நாமம் போடுவாங்க. எதுக்குங்க ஒப்பிட்டு பேசுவீங்க? எதுக்கு ஒப்பிட்டு பேசுவீங்க நீங்க? அப்ப உங்களுக்கு எவ்வளோ ஒரு தைரியம் பாருங்க. இந்த இத எது தைரியம் செஞ்சாலும் எங்கேருந்து யாரும் வருதுன்னு நம்மள நினைக்கிறீங்க? இந்த தைரியம் எங்கேருந்து என்னங்க? வருதுன்னு நினைக்கிறீங்க? தொடர்ந்து இந்த மாதிரி பேசாது தைரியம். தைரியம் வந்து உதயநிதி அவர்கள் தான். அவரு ஏங்க நீங்க தலைவரும் அப்படிதான் பேசுறாரு. அந்த கட்சியில முக்கியமா பொறுப்புல இருக்கவங்களும் பேசுறாங்க. ஏன்னா வந்து காவல்துறை நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. யாரையும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம பார்த்துக்கலாம். நம்ம எது வேணா பேசலாம். 2 நாள் இப்படியெல்லாம் மக்கள் பேசுவாங்க. 3வது நாள் மறந்துருவாங்க. இந்த மறதி மக்களுக்கு இருக்கிறது தான் இவங்க பெரிய இவங்களோட ஒரு ஆதாயமா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இனிமேலாம் யாரும் அப்படிலாம் ஒண்ணும் மறக்கிற மாரி எனக்கு தெரியல. இல்லன்னா வந்து என்னைக்கோ இவரு பேசுனதுக்கு, என்னைக்கோ இவரு போகையில இவர் மேல சேத்த வாரி ஊத்திருப்பாங்களா? சொல்லுங்க அந்த கிராம மக்கள். கிராம மக்கள் இத பண்றாங்க. இவருக்கு கண்டிப்பா இதுக்கு வந்து இவருக்கு மட்டும் இல்ல. இந்த கட்சிக்கே வந்து மக்கள் சரியான தக்க பதிலடி 26 எலக்ஷன்ல குடுக்குறாங்களா இல்லையான்னு பாருங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து இது வாடிக்கைங்க. இப்படியே தான் பேசுவாங்க இவங்க. இல்லையே இவ்வளவு நாள் வந்து நம்ம பார்த்திருப்போம். சாதாரண ஒரு பேச்சாளர், ஆபாச பேச்சாளர் சொல்ற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவங்களதான் வந்து நீக்கிறது எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். 2ஆம் கட்டம் 3ஆம் கட்ட ஆட்களை. பட் இந்த தடவை அவர் துணை பொதுச் செயலாளருங்கிற பதவியவே வந்து இப்ப நீக்கியிருக்காங்கல்ல. இது ஒரு கட்சி வந்து ஓகே நடவடிக்கை எடுத்திருக்குன்னு பாக்கலாம்ல. எப்படிங்க சொல்லுவீங்க? இதெல்லாம் சும்மா கண் துடைப்புங்க அவங்க எடுக்கிற மாரி. ஏன்னா வந்து அவங்க எல்லாரும் நான் நேத்து எல்லாம் கேட்டாங்கல்ல, கனிமொழி அவர்கள் மத்த எல்லாத்துக்கும் குதிக்கிறாங்க. இதுக்கு ஒண்ணும் பண்ண மாட்டாங்களான்னு. அப்படி ஒரு அக்கறையுள்ள கட்சியா இருந்தா, பேசின வீடியோ ஊருக்கே தெரிஞ்சப்ப அந்த கட்சிக்கு தெரியாதா? யாரும் கேட்கறதுக்கு முன்னாலே அவங்க அத வந்து ஆக்ஷன் எடுத்திருக்கணுமா இல்லையா? ஒண்ணும் இல்ல. எல்லாரும் கேட்டதுக்கு அப்புறம் தானே கனிமொழி என்ன பண்றாங்கன்னு கேட்டோம்னா, அவங்க கண்டனம்னு போடுறாங்க. அவங்க நீக்கிட்டு தானேங்க போட்டிருக்கணும். சும்மா இப்ப பேருக்கு சஸ்பென்ஷன் அது இதுங்கிறாங்க. அமைச்சர் பதவி அவர்ட்ட இருந்து வாங்குனாங்களா? இதுல வெட்கக்கேடு என்னன்னா, அவர் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர். இந்த லட்சணத்துல தான் இருக்கு கல்வித்துறையும். இவர் தான் உயர்கல்வித்துறை அமைச்சர். ஏதாவது ஒரு அவருக்கு என்ன பேசுறோன்னே தெரியாம, முன்னால இருக்கவன் கை தட்டினா, இந்த கட்சி திமுகல இருக்க அத்தனை பேருக்கும் என்ன வேணாலும் பேசுவாங்க. வாய்க்கு வந்தத பேசுவாங்க. 4 பேர் ஏன்னா அவங்க வந்து பொது வெளியில பேசுறோமா, இல்ல நம்ம வீட்டுக்குள்ள பேசுறோமான்னே தெரியாம பேசிட்டு இருப்பாங்க. இதுக்கு இவங்களுக்கு தைரியமே வந்து போலீஸ் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. முதல்வர் ஏன்னா எல்லாருமே ஒரே மாரி தானே பேசுறாங்க. சோ அவர் எவ்வளவு பேசுறாரு, நம்ம எவ்வளவு பேசுறோம். இதுதான் நீங்க சொன்னீங்கல்ல, ஆபாச பேச்சாளர்ன்னு. அது எல்லாருமே அங்க ஆபாச பேச்சாளர் தான். ஒருத்தர் சாதாரண ஆபாச பேச்சாளர், ஒருத்தர் ஓவரா பேசுவாங்க. அவ்வளவுதான். இதுதான் வித்தியாசமே ஒழிய, அங்க வந்து அதுக்குன்னு இந்த நீங்க வேற யாரோ சொன்னீங்களே, இப்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி யாரோ, அவர்லாம் கிடையாது. அவரோட தூக்கி சாப்பிடுற மாரி பேசுறதுக்கு தான் அங்க ஆள் இருக்காங்க. ஆக மொத்தம் ஒண்ணே ஒண்ணுங்க. இவங்க வந்து மக்கள் வந்து மறந்துருவாங்கன்னு நெனைக்கிறாங்க. இந்த எலக்ஷன்ல பாருங்க மக்கள் கண்டிப்பா மறக்க மாட்டாங்க. இதுக்கு தக்க பதிலடி குடுக்காம இருக்க மாட்டாங்க. இதே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்திருப்போம். விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து போராட்டம் பண்றப்ப ஹிந்து மதத்தை கொச்சையா பேசாதீங்க, புண்படுத்துற மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, நீங்க சொல்ற மாதிரி இப்ப சோசியல் மீடியா அதெல்லாம் இருக்கிறனால கொஞ்சம் அவங்களுக்கே பயம் வர ஆரம்பிச்சிருச்சோ? இல்ல அதாவதுங்க, இவங்க பண்ணது தப்பு அது இதெல்லாம் இவங்களுக்கே தெரிஞ்சே தான் தப்பு பண்ணுவாங்க. மக்களுக்கு தெரியாதுன்னு இவ்வளவு நாள் நெனச்சாங்க. இப்ப மக்கள் விழிப்புணர்வோட இருக்காங்க. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரியுது. சோ அதுக்கு தகுந்த அங்கங்க இவங்க போகையில அதோட ரியாக்ஷனும் இப்ப அவங்க பார்க்குறாங்க. சோ அதனால வேற வழி இல்லாம இப்ப ஒரு கம்பல்ஷன்ல அவர சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் கேட்கிறேன் அவர் ஒரு மந்திரியா இருக்கிறதுக்கு தகுதியானவரா? ஆனா இத நீங்க எதிர்பார்க்க முடியாதுன்னு வச்சுங்க திமுகல. செந்தில் பாலாஜி வந்து ஊழல் பண்ணாருன்னு உள்ள போட்டு 1 வருஷம் இருந்து வெளியில வந்தவர உடனே வந்த அன்னைக்கே அமைச்சரா தான் ஆக்குறாங்க. சோ இவங்களுக்கு வந்து என்னன்னா, யாரு தப்பு பண்றா? யாரு கொள்ளையடிக்கிறா? யாரு ஊழல் பண்றா? அவர்களுக்கு உயர் பதவி. இதுக்கு வந்து ஒரே இடம் திமுக தாங்க. வேற எந்த கட்சியிலும் இந்த மாரி நடக்காது. இல்ல இது வந்து நீங்க தேர்தல்ல எதிரொலிக்குதோ இல்லையோ, திமுக இனிமே இந்த மாதிரியான பிரச்சனை ஏன்னா ஒரு தடவை பொது மேடையிலேயே சொல்லியிருக்காரு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள். விடிஞ்சா எனக்கு வர வர தூக்கம் வர மாட்டேங்குது.
விடிஞ்சா யார் என்ன பேசியிருப்பாங்க, என்ன பஞ்சாயத்து கூட்டியிருப்பாங்கங்கிற ஒரு பயம் தான் இருக்கு அப்படின்னு. பட் அவர் சொன்னதை இவங்க வந்து அதை ஏற்றுக்கொண்ட மாதிரியே தெரியலையே. தொடர்ந்து ஒவ்வொரு அமைச்சரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நிர்வாகிகள் இப்படிதானே பேசிட்டு இருக்காங்க. அதாவது ஒண்ணு மட்டும் புரிஞ்சுங்க, அந்த கட்சியில வந்து பாதி பேர் வந்து தகவலை கரெக்டா கொண்டு போய் முதல்வருக்கெல்லாம் சேர்க்கறது கிடையாது. அவருக்கு தெரிஞ்சு அவர் ஏதோ சொன்னாரு, அவர் நினைச்சிட்டாரு நம்ம சொன்னதுனால இப்ப எல்லாருமே வந்து அடங்கி ஒடுங்கி கரெக்டா இருக்காங்கன்னு. இது பாடு இது ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு, அவர் பாடு அவர் ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க. அங்க எதுக்குமே சிங்க் இருக்காது. அவர் என்ன சொல்றாரு, இவங்க என்ன செய்யறாங்க, அதுக்கெல்லாம் எதுக்குமே ஒன்றும் சம்மந்தமே இருக்காது. இல்லைன்னா எப்படிங்க பேசுவாரு? சனாதனத்தை எதிர்த்து பேசுவாரு. ஊர் ஊரா கேஸ். அவங்க என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, நாங்க ஒரு கேஸை போடுவோம், அதுல வந்து எதுவுமே சட்டம் எங்கள் பக்கம் அது இதுன்னு எல்லாமே பொய்யுங்க. இந்த நீட் விவகாரத்தை எடுத்துக்கங்க, இல்ல அதுக்கு டாஸ்மாக் பாருங்க, என்ன பெரிய ஊழல் அது. அதை பத்திலாம் அவங்க எதுவுமே அதை கேமஃபிளாஜ் பண்ற மாதிரி அடுத்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி. நான் எனக்கு ஒரு சந்தேகம் கூட இருக்குங்க. இவங்களே வந்து பொன்முடியை பேச சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி. ஏன்னா அத்தனை எதிர்கட்சிகளும் மற்ற என்டையர் பொதுமக்களோட பார்வையும் இதுல இருக்கும். ஏன்னா இப்ப நேத்து எங்க தலைவர் வந்து தெளிவா ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. உதயநிதி அவர்களும் செந்தில் பாலாஜி அவர்களும் இணைஞ்சு ஒரு ஸ்மார்ட் மீட்டர்ல ஒரு பெரிய ஊழல் பண்ணியிருக்காங்க, அதை நான் வெளியிட போறேன்னு. என்னடா இது அடுத்தது ஒண்ணு, இப்பதான் டாஸ்மாக் அது இதுன்னு சொல்லி நம்ம அதுக்கு போய்கிட்டு இருக்கல, இப்ப புதுசா அடுத்த ஒரு ஃபைல வெளியில கொண்டு வருவாங்கன்றதுக்கு மக்கள் எல்லாம் மறக்க. ஏன்னா இப்ப அது யாரும் பேசாம இப்ப இவரோட வீடியோவை பத்தியே நம்ம பேசிட்டு மீண்டும் உதயநிதி செந்தில் பாலாஜி அவர்கள் ஃபைல்ஸை வெளியிட போறாரா? கண்டிப்பாங்க. ஸ்மார்ட் மீட்டர் வந்து அதாவது ஒரு ஒரு அரசு வந்து என்ன செய்யணும்னா, மின்சார தேவையை பத்தி உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டுல மின்சார பற்றாக்குறை இருக்கு. நீங்க பொது தொகுப்புல இருந்து வாங்குறீங்க, மத்திய தொகுப்புல இருந்து வாங்குறீங்க, வெளியில பிரைவேட்டா வாங்குறீங்க. இப்படிலாம் வாங்கி தான் பண்றீங்க. ஏதாவது ஒரு துப்பு இருக்காங்க இந்த அரசாங்கத்துக்கு. ஒரு புது பவர் பிளான்ட் போடணும், இல்ல புது ஜெனரேஷனுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். ஒண்ணும் கிடையாது. ஜெனரேஷனுக்குலாம் போட்டா அதெல்லாம் 10 வருஷம் அதை கட்டிக்கிட்டு இருக்கணும். நம்ம எங்க காசு அடிக்க முடியும்? இது மீட்டர்னா உடனே வாங்கி உடனே எடுத்து உடனே காசு பண்ணலாம். இப்ப இந்த கான்ட்ராக்ட ஃபர்ஸ்ட் பேக்கேஜ வந்து அதானி குடுக்குற மாதிரி குடுத்தாங்க. குடுத்து இப்ப கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணதோட காரணம் என்ன? இப்ப வேற எல்லாம் இவங்க குடும்பத்துக்குள்ள இருக்க ஒரு 10 கம்பெனியா இருக்கும். எதையாவது வாங்கி நீங்க யாருக்குமே அதோட அது என்ன மீட்டர்ல என்ன வருது? இத போய் எங்க கேட்கணும்? ஒண்ணும் தெரியாதுங்க. பாவம் எல்லா எண்ட் யூசரும், கன்சியூமர்ஸும் அவ்வளவு காசு இப்ப கசாமுசான்னு கன்னாபின்னான்னு பே பண்ணிட்டு இருக்காங்க எலக்ட்ரிசிட்டிக்கு. இப்ப அந்த ஸ்மார்ட் மீட்டர் இப்ப ரொம்ப அவசியங்க. ஸ்மார்ட் மீட்டர் இருக்க மீட்டரே ஓகே தான். நீங்க அதனால என்ன எனர்ஜி சேவ் பண்றீங்களா? இல்ல எனர்ஜியை ஜெனரேட் பண்றீங்களா? 2மே கிடையாது. இவங்க காசு பண்றதுக்கு இன் பிட்வீன் எல்லா மீட்டரையும் மாத்துவோங்கிறது தான் இவங்களோட ஐடியாவே ஒழிய. பாருங்க அந்த ஃபைல் ஃபுல்லா வரட்டும். வரையில பாருங்க. இப்பதானே ஒரு டீசர் மாதிரி வந்திருக்குது. வரட்டும். இத வந்தோனே பயம். உடனே இந்த மாதிரி இவர் பேச விடுறது, அவரை பேச விடுறது, திசை திருப்புறதுக்கான டெக்னிக் தான் நான் அதை சொல்லுவேங்க. அந்த அமைச்சருக்கு ஒண்ணுமே கிடையாது. என்ன பேசுறாருன்னு அவருக்கும் தெரியாது. நிதானம் இல்லாத ஒரு அமைச்சர். அந்த திமுகல இருக்க அமைச்சர்ல பொன்முடி ஒருத்தர். அப்புறம் இந்த மாதிரியான அடுத்தடுத்து ஊழலை இவங்க வெளியில எடுத்துட்டு வர்றதுக்கு இதுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கிறது பதிலா அவன் எல்லாம் வேற ஒரு திசையில கத்திக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி தான் இதை வெளியில விட்டுருக்காங்க. இதெல்லாம் பிளான் பண்ணதுன்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து ஆனா நீங்க சொல்ற மாதிரியே ரைடும் ஒரு பக்கம் வருது. நேற்று என்னன்னா நீங்க உங்க மாநில தலைவர் இது மாதிரி ட்வீட் போட்டிருக்காரு, நிச்சயம் வந்து வெளிக்கொண்டு வருவேன் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து தமிழகத்துல இப்ப ஒரு இடி ரைடு நடந்திருக்கு, அமைச்சர் நேரு அவர்கள் இல்லத்துல, அவங்க சகோதரோட இல்லத்துல அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நடக்குது தமிழகத்துல? ஏங்க நேரு அவர்கள் வந்து அவருக்கு இது லேட்டுங்க. நான் சொல்லுவேன் கொஞ்சம் நெஞ்சமாங்க. அவர் உள்ளாட்சித்துறைங்க. அவரோட குடும்பமே வந்து பிசினஸ், ரியல் எஸ்டேட் இதான் வந்து டிபிஹெச் எல்லாம் அங்கங்க வச்சுக்கிட்டு பணம் பண்றதுதான். உள்ளாட்சித்துறையில இருக்க அத்தனை கான்ட்ராக்ட் யார் எடுக்கிறாங்க? அவங்க தம்பியோட கம்பெனி தாங்க எடுக்குது. உள்ளாட்சித்துறையில என்னென்ன கான்ட்ராக்ட்? அவ்வளோ முனிசிபல் கார்பரேஷனு, முனிசிபாலிட்டி எல்லா இடத்துலையும் வந்து வர்ற ரோடு கான்ட்ராக்டா இருக்கட்டும், அங்க இருக்க பில்டிங் கான்ட்ராக்டா இருக்கட்டும், அவ்வளோ ப்ராஜெக்டும் பண்றது இவங்க மட்டும்தான். இவங்களும் ஏவாவேல அந்த சைடு அவரு ரோட் கான்ட்ராக்ட், ஹைவேஸ் அது. இவரை பொறுத்தவரையும் உள்ளாட்சித்துறையில இருக்க அத்தனை நீங்க அரிசி வாங்கினாலும் இவங்களுக்கு கமிஷனு, அங்க முட்டை போட்டாலும் சத்துணவுல கமிஷனு, பில்டிங் கட்டுறது. ஏன் ஒண்ணும் இல்லைங்க. குப்பையை கிளீன் பண்றேன்னு சொல்லி ஊர்ல இருக்க குப்பையை அள்ளுறேன்னு அதுக்கு ஒரு கமிஷன் அடிக்கிறான். பாத்ரூமை கிளீன் பண்றேன்னு சொல்லி நீங்க எப்படிங்க ஒரு வருஷத்துக்கு இத்தனை கோடி ரூபா ஒரு பாத்ரூமை கிளீன் பண்றேன்னு பாத்ரூம் கட்ட கூட அவ்வளவு செலவாயிருக்காதுங்க. கிளீன் பண்றதுக்கு நான் அவ்வளவு செலவு போடுறேன். நீங்க எப்படிங்க போய் அதை வெரிஃபை பண்ணுவீங்க? ஒரு வருஷம் கிளீன் பண்ணானா இல்லையான்னு எப்படி நீங்க வெரிஃபை பண்ணுவீங்க? இவங்க எல்லாம் சயின்டிபிக்கா பண்ணுவாங்க. எல்லா ஊழலும் வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பண்ணுவாங்க. அதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் இருக்காது, ஒன்றும் இருக்காது.
அப்படிப்பட்ட ஒரு திருவையை நிர்வகிக்கிற கே.என். நேரு அவர்கள் வந்து எப்படி நீங்க வந்து காசு அடிக்காம இருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆதாரத்துக்காக வெயிட் பண்ணது தானே ஒழிய, அவர் வந்து இவ்வளவு நாளா விட்டுட்டு இன்னைக்கு அவர புடிக்கிறதெல்லாம் கிடையாது. இவ்வளவு நாளா அவருக்கு அகைன்ஸ்டான ஆதாரங்கள அத்தனை துறைகளும் லஞ்ச ஒழிப்பு துறையா இருக்கட்டும், இடியா இருக்கட்டும், இன்கம் டாக்ஸா இருக்கட்டும் எல்லாமே சேர்த்து இப்போ எடுத்திருக்காங்க. கண்டிப்பா வந்து அவர் பாருங்க, பெரிய லெவல்ல அவர எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க பாருங்க. 2500 கோடி டிஎம்கே ஃபைல்ஸ்லே தலைவர் அண்ணாமலை அவர்கள் போட்டிருந்தாங்க. சில மாதங்களுக்கு முன்னால. இப்ப பார்த்தீங்கன்னா, புடிச்சு முடிச்சோனே பார்த்தீங்கன்னா, ஒரு 8000, 10,000 கோடி ரூபாய்க்கு மேல பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க ஏங்க இந்த கட்சியே வந்து திமுகவேங்க 40%ங்க கமிஷன் எல்லாத்துலயும். எது பண்ணாலும் 40%. நீங்க 40% கட்சி தாங்க திமுக. திமுகனே 40% கட்சி அது. நீங்க எதுல எடுத்தீங்கனாலும் ஏன்னா அவங்களுக்கு இன்னும் விவரமா தெரியும். எங்கெங்கெல்லாம் பணம் பண்ணலாம், எப்படி எடுக்கலாம், என்ன ஏது. நீங்க ஏதாவது ஒரு டெவலப்மென்ட் ப்ராஜெக்ட்ல இவங்க பணம் பண்ணுவாங்களான்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. ஏன்னா அதுக்கெல்லாம் ஆடிட் போடுவான்னு தெரியும். சும்மா இந்த மாரி சத்துணவுல பாயாசம் குடுத்தேன்னா நீங்க எப்படிங்க கண்டுபிடிப்பீங்க? எல்லாம் இந்த இத கிளீன் பண்ண மாரி, ரோட கிளீன் பண்ணேன். அப்புறம் ப்ளீச்சிங் பவுடர் போட்டேன்பானுங்க ஊர் ஃபுல்லா. எங்க போட்டாங்க? நீங்க எப்படி தெரியும் உங்களுக்கு? போன வருஷம் போட்டோம்ன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க? நேத்து போட்டேன்னு சொன்னாவே உங்களால கண்டுபிடிக்க முடியாதுங்க. ஸோ இந்த மாரி விஞ்ஞான ஊழல் பண்ற கட்சிங்க திமுக. 40% திமுக. 26ல தமிழகத்துல என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் அமைய போகுது அப்படின்னு தொடர்ந்து எல்லா மேடையிலயும் சொல்லிட்டே வராரு. எந்த அடிப்படையில அப்படி சொல்றாரு? அதாவதுங்க இன்னைக்கு இருக்க சூழ்நிலைய பார்த்தீங்கன்னா, திமுகவோட கூட்டணியும் அப்படியே இருக்குமாங்கிறது தான் டவுட்டு தான். நாங்க எல்லாம் அப்படியே ஒற்றுமையா இருக்கோம். எங்க கூட்டணி தொடருங்கிறாங்க. கண்டிப்பா ஆவாது. அடுத்த பலமான ஒரு கூட்டணி உருவாகிட்டு இருக்கு. ஸோ பலமான கூட்டணி ஒரு இடத்துல உருவாகிட்டு இருக்கு. இந்த கூட்டணியில இருக்கவங்களும் சில பேர் இங்க வர்றதுக்கெல்லாம் தயாரா இருக்கையில, நீங்க வந்து அ திமுக கூட்டணியில இருக்க அத்தனை பேருக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு குடும்பமே சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறது நம்ம எல்லாம் கூட்டணியில இருக்கமேன்னு இருக்கு இப்ப. ஸோ இப்ப எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எங்களுக்கும் வந்து பவர்ல பங்கு குடுங்க. எங்களுக்கும் வந்து அ அரசியல்ல அது என்ன அரசு நிர்வாகத்துல எங்களுக்கும் பங்கு குடுங்க. எங்களுக்கும் ஒரு மினிஸ்ட்ரில எங்களுக்கு குடுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. வரிசையா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், மத்த கட்சிகள் பாமக அது ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு இருக்க சூழ்நிலைய பார்த்தீங்கன்னா, அந்த ஈக்குவேஷனே வந்து எல்லா கட்சியும் ஒண்ணு சேர்ந்தா தான் வரும். ஸோ அப்ப யாரு காம்பினேஷன் கரெக்ட்டா இருக்கோ, அப்ப கூட்டணி ஆட்சி அமையறதுக்கான வாய்ப்பு தானங்க ஜாஸ்தி இருக்கு. நிச்சயம் நீங்க சொல்ற மாதிரியே பொறுத்திருந்து பார்ப்போம். 26 இப்பயே சூடு புடிச்சிருச்சு. உங்க மத்திய அமைச்சர் வேற இங்க சென்னையில இருக்காரு. அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி.